മൂന്നാറിലെ തോട്ടം മേഖലയിൽ ഒരു സൈഡിൽ കടുവയും പുലിയും വളർത്തുമൃഗങ്ങളെ ആക്രമിക്കുമ്പോൾ വലിയ പരാതിയോടെയും ആശങ്കയോടെ നിൽക്കുമ്പോൾ തന്നെ മറ്റൊരു വശത്ത് കാട്ടാനയുടെ ശല്യം രൂക്ഷമായിരിക്കുകയാണ്. ഇപ്പോൾ ഞാൻ നിൽക്കുന്ന ഒരു തോട്ടം എന്ന് പറയുന്നത് 20,000 രൂപ കടം മേടിച്ച് ഇതിലെ വിത്തും മരുന്നും എല്ലാം ഇറക്കി അതിൻ്റെ ഒരു ലാഭത്തിനായി നിൽക്കുമ്പോൾ ഈ കഴിഞ്ഞ ദിവസം കാട്ടാനെത്തി മൊത്തം നശിപ്പിച്ച ഒരു കാഴ്ച തന്നെയാണ്. ഏതായാലും നമ്മുടെ കൂടെ ചെല്ലത്തായൊക്കെ ഉണ്ട്. അവരുടെ ഒരു തോട്ടമാണ്. ഭയങ്കര നിരാശയിലാണ് അവർ. എപ്പോൾ ഒന്ന് ചെയ്യാൻ நைட்டு 10 மணி இருக்கும், 10-11 மணிக்கு எப்போ வந்துச்சுன்னே தெரியல. காலையில வேலைக்கு போறவங்க தான் சொன்னாங்க, தோட்டத்துக்கு போகலையான்னு பார்க்க அங்கே வந்து பார்க்க அவ்வளவுத்தையும் தின்னு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிருச்சு. நீ என்ன செய்ய, நாங்கள் இதை கம்பெனி வேலையில் வச்சு கட்டாதுன்னு சொல்லி தான் இதையும் பார்க்கோம். இதையும் இப்படி ஆனதுன்னு முடிச்சு நாங்கள் என்ன செய்ய முடியும்? இதை விட்டால் எங்களுக்கு விளப்பு என்ன இருக்கு? கம்பெனி தொழில், இந்த தோட்டத்தில் இப்படி வட்ட வட்டம் வந்துடுது. வட்ட வட்டம் காசை முடக்கி கரண்ட் இழுத்து அதுக்காகத்தான் சோலார் வச்சிருக்கோம். சோலாருக்குமே இப்படி வந்து அதுக்குமே பார்க்காம வந்து தின்ட்டு போச்சுன்னா எங்களால் என்ன செய்ய முடியும்? நீ இதை செத்துலாமான்னு வருது இந்த தோட்டத்தை கொண்டே. அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஒத்தையிலே வெட்டி தோட்டத்து வேலை, கம்பெனி வேலையை செய்யாம ஒத்தையிலே 2 பேர் வேலை செஞ்சு, பிள்ளார் 2 இங்கே கிடையாது, நாங்கள் 2 பேர் தான். 2 பேரும் வேலை செஞ்சு இப்படி எடுக்க போகிற நேரத்தில் வருஷம் இந்த பற்று சமயத்தில் வருஷம் வந்து இப்படி ஆக்கிட்டு போயிருது. இதுக்கு என்னன்னு பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க. வட்டமும் போய் சொல்லியிருக்கேன் பஞ்சாயத்தில், அதுக்கடுத்து ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலை, ஒன்றும் கொடுக்கல. இந்த தோட்டம் வாங்கி 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷமும் இதுதான், 5-6 வருஷமா பற்று போட்ட பார்க்கப்பா. அது கூட மற்றது கூட நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டோம். இது வந்து தெரிய மாட்டேங்குது, எப்போ வருது என்னங்கிறது தெரிய மாட்டேங்குது. இது ஏதாவது ஒன்று பார்த்து செய்ய சொல்லுங்க. எத்தனை நாள் கஷ்டப்பட்டது இப்படி போச்சது? இது ஒரு 3 மாசம் இருக்கும்லனே, 3 மாசம் ஆச்சு. 3 மாசம் ஆச்சு. இப்போ 2 பேர் நான் பணிக்கு போகாம தான் இதுக்கு இருந்து காவலுக்கு இருக்கேன். இந்த குருவி பத்ததுக்காக பூவை பூரா குருவி தின்றுச்சுன்னு நம்ம காய் வராது, அதுக்காக குருவி பத்ததுக்காக பனி முடக்கி நான் குத்தச்சா இருக்கேன். இன்னைக்கு இது நஷ்டப்பட்டு போச்சுன்னு தோட்டத்துக்கு வர்றதுக்கே இஷ்டம் இல்லை. பேசாம வீட்டில் இருந்துட்டேன். எத்தனை ரூபாய்க்குள்ள நஷ்டமாயிருக்கு உங்களுக்கு? இப்போ பார்த்து 50,000 ரூபாய்க்குள்ள போச்சு. 20,000 ரூபாய்க்குள்ள பொருள் வரக்கூடியது 50,000 ரூபாய்க்குள்ளது போச்சு. அவங்க புருஷனும் அந்த செல்லத்தாயும் முருகனும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தோட்டத்தை பாடுபட்டாங்க. ராத்திரி யானை வந்து இப்படி எல்லாம் தோட்டமெல்லாம் நாசமாக்கி ஒன்றும் பலன் இல்லாமல் போயிடுச்சு. அவங்க கஷ்டப்பட்டதுக்கு ஒரு அனுகூலியம் கிடைக்காம போயிடுச்சு. பல தடவை கம்ப்ளைண்ட் பண்ணியும் ஒரு பிரயோஜனமும் நடக்கலை. அதை வந்து வட்டம் யானை வந்து தின்ட்டு போகுது. எங்களுக்கு ஒரு அனுகூலியம் கிடையாது. நாங்கள் கஷ்டப்பட்டு கம்பெனி வேலையில் கஷ்டப்பட்டு இப்படி போட்டு மாசல் போட்டு எல்லாமே ஆனை வந்து சாப்பிட்டு போகுது. மிருகம் தான் வருது. அப்படி இருந்தும் சோலார் போட்டு எடுத்தவே ஒடிச்சிட்டு உள்ள வருது. நாங்கள் என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு இதுக்கு ஒரு தகுந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். இந்த ஒரு ஃபேமிலியும் கம்பெனி வேலை மட்டும் வச்சு அவங்களால கொண்டு போக முடியாது. அதனால தான் இந்த மாதிரி கிருஷி போடுறது, விவசாயம் பண்ணுறது. இதுலேயும் இந்த மாதிரி ஃபுல்லாக இறங்கி 20,000 ரூபா முடக்கின பிறகு லாஸ்ட்டாக எடுக்க போகிற டைமு இந்த மாதிரி எல்லாம் யானை வந்து நசிப்பிச்சிருச்சு. இது ஒரு டைம் இல்லை, 2-3 டைம் இந்த மாதிரி ஆகிருக்கு. எந்த ஒரு நஷ்ட பரிகாரமோ இல்லாட்டி ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லை. அதனால் தயவாக ஏதாச்சும் பார்த்து இனி இந்த மாதிரி நடக்காத அளவுக்கோ இல்லாட்டி யானை சேவ் பண்ணுற மாதிரியோ ஆளுகளை ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும்னு கேட்குறேன். செஞ்சு கஷ்டப்பட்டு கருமையப்பட்டு இவ்வளோன்னு யானைகள் எல்லாம் வந்து உழப்பு தான் செய்யுது. எத்தனை நேரம் நாங்களும் எந்த நேரமும் பாடுபட்டு கிட்டத்தட்ட 30,000 ரூபா செலவழிச்சிருக்கோம். இதில் இன்னும் எத்தனை ரூபா நாங்கள் இன்னும் போட்டு இனிமேல் மருந்தடித்து உர வச்சு ஆள் வேலை போட்டு எல்லாம் இவ்வளோ செஞ்சு இவ்வளோ வந்து நஷ்டப்படுத்திட்டு போகுது. இதுக்கு மேலே நாங்கள் என்ன செய்ய முடியும்? போன வருஷம் இதே டேட்டில் அதுதான் பறிக்க நேரத்தில் போச்சு. நானும் இந்த பாரி வச்சு தான் கஷ்டப்பாடுபடணும். இப்போ கம்பெனி ஜோதியில் லீவ் எடுத்தால் பணிக்கு இப்போ இன்னும் வந்து யானை வந்து அத்தனை ஒரு 1 லட்சம் ரூபா வரைக்கும் சாரம் போய் சார் வேணும்போது கல்யாணம் தான் போய். இது பஞ்சாயத்து ஒன்றும் பரிகாரம் இதுவரைக்கும் கண்டுக்கல. கழிஞ்ச வெள்ளம் போயாடணும், கழிஞ்சாலும் ஒன்றும் கொடுத்துல. ஒரு நஷ்டப்பரிகாரம் கட்டல. எங்களுக்கு பஞ்சாயத்து போகும்பா அவர் 3வது பஞ்சாயத்து பரிகாரம் எங்களுக்கு அத்தனை படிப்பறிவு ஒன்றும் இல்லை. எங்களுக்கு தோட்டப்பணி செஞ்சு இது கம்பெனி பணி செஞ்சு உச்ச கழிஞ்சு பணி செஞ்சால் இது பைசா உண்டாக்குது. இப்போ பென்ஷனுக்கு மட்டும் 60,000 ரூபாய் இப்போ எல்லாம் முட்டிச்சு அத்தனை நாசாகி போய் அடுத்த ஆഴ്ച பறிக்காவில் பென்ஷன் அத்தனை நாசாகி போய். இப்போ இங்கே காட்டானை சுற்றி கீழே தான் நின்றுக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு வாரங்கிட்ட ஆயிடுச்சு. தொடர்ந்து இந்த காட்டானையை இந்த பகுதியில் எங்கடையே சுற்றி வரும்போது லைன்ஸுக்குள்ளெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. லைன்ஸுக்குள்ளே வரும்போது சின்ன குழந்தைகள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பேர் விவசாயம் செஞ்சு வச்சுருக்காங்க. விவசாயம் செய்யும்போது அதெல்லாம் வந்து அது உழப்புறது. அது மட்டும் இல்லாமல் எந்நேரத்தில் இப்போ இவங்கள வேலைக்கு போகும்போது நிறைய விரட்டுறக்குள்ள சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த காட்டானையை இங்கேருந்து துரத்தி அங்கிட்டு மாற்றுவதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும். இது எப்போவுமே ஒரு அச்சுறுத்தலாக தான் இருக்குது. வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து மாரம் அடிக்க எவ்வளவு விரட்டினாலும்
அவங்க வந்துமே ஃபாரஸ்ட்டுக்காரங்க வந்துமே வெட்டினாலுமே மறுபடியும் அதே பகுதிக்கு வருது. எஸ்டேட்டு தொழிலாளிகள் அதிகமாக இங்கே விவசாயம் பண்ணியிருக்காங்க. அதனுடைய அது வாழ்வாதாரம் அவங்களுக்கு பாதிக்கு, குழந்தைகளுக்கும் பாதிப்பாக இருக்குது. அப்போ எவ்வளோ வேகமாக அந்த டிபார்ட்மெண்ட்டு உள்ளவங்க இந்த ஆணையை இங்கேருந்து எப்படியாச்சும் மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த பகுதியின் மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ഇവർക്ക് നഷ്ടപരിഹാരം വല്ലതും കിട്ടുന്നുണ്ടോ? இது வரைக்கும் அப்படி கிடைச்சதா தெரியல. நான் இது வரைக்கும் கிடைச்சதா தெரியல. ஆனால் ஆணைகள் வந்து இதாக இங்கே உள்ள விவசாயத்தெல்லாம் அழிக்குது. அதற்கு நஷ்டபரிகாரம் யாரும் கொடுத்த மாதிரி தெரியல. அவங்க மக்களும் இந்த மாதிரி கிடைச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க. இது கிடைக்கிறது இல்லை. பிறகு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா மறுபடியும் விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. வேணா அவங்களோட வாழ்வாரம் பாதிக்கிறது. ஆனை வந்து அப்படியே உழைப்பிருச்சு. அதுக்கு வேலையும் கெடுத்து லீவ் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. விடிய விடிய வந்து ஆரம்பிடாமல் தின்ட்டு போயிடுச்சு. இப்போ இங்கே எத்தனை நாள் இப்போ இந்த யானைச்சல் இருக்கு? நேற்று தான் வந்துச்சு. நேற்று மத்தியானம் நேற்று மத்தியானம் வந்தது. ஆனால் யாருக்குமே தெரியாது. நாங்கள் காட்டுக்கு போய் விரட்டுப்பட்டு வந்து தான் இவங்களுக்கு சொன்னது. அவங்க வரல. തോട്ടം മേഖലയിലെ ജോലിക്ക് പുറമെ തന്നെ ഇവർക്കൊരു ഉപജീവന മാർഗം കൂടിയാണ് ഈ കൃഷി. പക്ഷേ ഈ 3 മാസത്തെ ഇവരുടെ അധ്വാനം തന്നെയാണ് ഇപ്പോൾ ഈ കാട്ടാന ഇല്ലാതാക്കിയിരിക്കുന്നത്. അടിയന്തരമായി തന്നെ ഇവർക്കൊരു നഷ്ടപരിഹാരം ലഭ്യമാക്കേണ്ടതും അതോടൊപ്പം തന്നെ വന്യമൃഗശല്യം തടയാൻ അടിയന്തര ഇടപെടൽ അധികാരികളുടെ ഭാഗത്ത് നിന്ന് ഉണ്ടാകണമെന്ന് തന്നെയാണ് നമുക്കും പറയാനുള്ളത്. ക്യാമറമാൻ AP രാജയ്ക്കൊപ്പം ബിനീഷ് ആന്റണി, കേരള വിഷൻ ന്യൂസ്, ഇടുക്കി.